எல்லா இடத்துலையுமே 2 ரூபான்னு போட்டிருக்கு. எந்த இடத்துலையுமே சுத்தம் கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையும் நானே 4 இடத்துலையுமே 5 ரூபா தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 5 ரூபா வாங்குறீங்க, ஆனால் அது சுத்தமாக தான் வச்சுருக்கீங்களா? இதை கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேணும்னா போடலைன்னா ரோட்டில் போன்னு சொல்லுவீங்க. அப்படிதான் சொல்லுவீங்க. நானே வந்திருக்கிறேங்க, நான் தான் மாஸ்க் போட்டு வந்தேன். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மற்றும் ஆம்னி பேருந்து நிலையங்களில் உள்ள கட்டண கழிப்பறைகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்ததை தொடர்ந்து மதுரை வடக்கு தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் கல்லானை நள்ளிரவில் முகக்கவசம் அணிந்து பொதுமக்கள் போல நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பப்ளிக் டாய்லெட்டை விட மோசமாக தான் வச்சிருக்கீங்க. என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்றீங்க? கழுவுறதுக்கு ஆள் போட்டிருக்காங்க, உங்க வேலை தானே சார். நீங்க உட்காந்து தானே வாங்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், காசு வாங்குறீங்கல்ல, காசு வாங்குறதுல வந்து நீங்க வேலை பார்க்குறீங்களா? உள்ள போறவங்க யாராவது வெளியே வர முடியுமா? மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டண கழிப்பறைக்கு சென்ற எம்எல்ஏ பொதுமக்களைப் போல பணம் செலுத்தி உள்ளே செல்ல முயன்றபோது நிர்ணயிக்கப்பட்ட ரூபாய் 2 கட்டணத்திற்கு பதிலாக ரூபாய் 5 வசூலிக்கப்பட்டது. இதுகுறித்து அவர் பணியாளரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் முறையான விளக்கம் அளிக்காமல் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். ஆய்வின் போது கழிப்பறைகள் முறையாக பராமரிக்கப்படாமல் தூய்மையற்ற நிலையில் இருந்ததையும் எம்எல்ஏ கண்டறிந்தார். இதையடுத்து ஒப்பந்ததாரர் மற்றும் பணியாளர்களை நேரில் அழைத்து நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதல் தொகை வசூலிப்பது மற்றும் பராமரிப்பு குறைபாடுகள் தொடர்ந்தால் மாநகராட்சி அதிகாரிகள் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். எல்லா இடத்துலயுமே 2 ரூபான்னு போட்டிருக்கு. எந்த இடத்துலயுமே சுத்தம் கிடையாது. ஆனா எல்லா இடத்துலயும் நானே 4 இடத்துலயுமே 5 ரூபா தான் கொடுத்துருக்கேன். நீங்க சொல்றதா அவங்க பண்றாங்க. சரி அண்ணே, நான் என்ன வெளியூர்ல இருந்தா வந்திருக்கேன். அப்புறம் நீங்க என்கிட்டயே சொல்றீங்க, நீங்க 5 ரூபா வாங்குறீங்க, ஆனா அது சுத்தமா தான் வச்சிருக்கீங்களா? நீங்க 2 ரூபாய்க்கு 5 ரூபா கூட வாங்குறீங்க, அப்ப நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்களா? டைம் 2 மணி நேரத்துல இவ்வளவு மக்கள் வருவாங்களா? எல்லாருமே 5 ரூபா கொடுத்தாங்க. இங்கதான் ஒரு 1/2 மணி நேரமா நிக்கிறேன். 5 ரூபா தான் எல்லாரும். முகக்கவசம் அணிந்திருந்ததால் அவர் எம்எல்ஏ என்பது தெரியாமல் பல்வேறு கட்டண கழிப்பறைகளிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. பின்னர் அங்கு இருந்த பொதுமக்களிடம் விசாரித்த போதும் ரூபாய் 1க்கு பதில் 5 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். அப்போது பணியாளர்களை நோக்கி, கழிப்பறைக்கு என்ன ஆஃபரா தராங்க? மதுரைக்காரனா 2 ரூபா, ராமநாதபுரத்துக்காரனா 5 ரூபாய் வாங்குவீங்களா என்று நகைச்சுவையாக கேள்வி எழுப்பிய எம்எல்ஏ கூடுதல் கட்டணம் வசூலிப்பது முறைகேடு என்றும் கடுமையாக எச்சரித்தார். மேலும் மற்றொரு கழிப்பறையில் பணியாளர் ஒருவர் மது போதையில் பணியில் இருந்ததை கண்ட எம்எல்ஏ பணியின் போது மது அருந்துவது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது என அறிவுறுத்தினார். இப்ப வந்து ஒரு ஃபேமிலியோட வந்திருக்காரு, எல்லாம் ரோட்ல யூரின் போறாங்க, மிஸ்ஸஸ் இருக்காங்கன்னு வருத்தப்படுறாரு. அதுவும் இது ஒன்னா இருந்துச்சுன்னா எப்படி போவாங்க? 5 ரூபா வாங்குறதுக்கு சுத்தமாக படுத்தணுங்களா? 2 ரூபான்னு போட்டிருக்கீங்க. இதை கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வேணும்னா போடலைன்னா ரோட்ல போன்னு சொல்லுவீங்க. அப்படிதான் சொல்லுவீங்க. நானே வந்திருக்கிறேங்க, நான் தான் மாஸ்க் போட்டு வந்தேன். வேணும்னா உள்ள போகலைன்னா அங்க போன்னு சொல்றீங்க. அதனாலதான் ரோட்ல போறாங்க எல்லாரும். தொடர்ந்து ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு சென்ற அவர் அங்குள்ள இலவச கழிப்பறைகளை பார்வையிட்டு தூய்மை பணிகளை முறையாக மேற்கொள்ள பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் ஆம்னி பேருந்து நிலையத்தின் அடிப்படை வசதிகள் குறித்து உரிமையாளர்களிடமும் கேட்டறிந்தார். பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நள்ளிரவில் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்ட தாவேகா எம்எல்ஏ கல்லானையின் நடவடிக்கை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு எளிமையாக பொதுமக்கள் போல சென்று ஆய்வு நடத்தியதற்காக பலரும் பாராட்டு தெரிவித்தனர். கேட்டேன், இவங்கெல்லாம் இங்கதானே இருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி தான் வேலை பார்க்குறேன். நிறைய பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பாத்ரூம் சரியில்லைன்னு சொல்லிட்டு. நீங்க வந்திருக்கேன், எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுனால தான் நான் வரேன். கொஞ்சம் சுத்தமா பாத்துருங்க. எல்லாருமே 5 ரூபா கொடுத்தாங்க. இங்கதான் ஒரு 1/2 மணி நேரமா நிக்கிறேன். 5 ரூபா தான் எல்லாரும். யாரு வேலை செய்யறது? இந்த குமார் கான்ட்ராக்ட் சார். இது கழுவுறது யாரோட வேலை? லேடிஸ் கழுவாங்க. என்னது பாத்ரூம் எல்லாம் என்னது? இல்ல யூரின் போறதுக்கு 10 ரூபாயா? எப்படி 2 ரூபாயா? அப்புறம் என்கிட்ட 5 ரூபா வாங்குறாங்க 2 இடத்துல. எல்லா இடத்துலயுமே 2 ரூபான்னு போட்டிருக்கு. எந்த இடத்துலயுமே சுத்தம் கிடையாது. ஆனா எல்லா இடத்துலயும் நானே 4 இடத்துலயுமே 5 ரூபா தான் கொடுத்துருக்கேன். நீங்க சொல்றதா அவங்க பண்றாங்க. சரி அண்ணே, நான் என்ன வெளியூர்ல இருந்தா வந்திருக்கேன். அப்புறம் நீங்க என்கிட்டயே சொல்றீங்க, நீங்க 5 ரூபா வாங்குறீங்க, ஆனா அது சுத்தமா தான் வச்சிருக்கீங்களா? நீங்க 2 ரூபாய்க்கு 5 ரூபா கூட வாங்குறீங்க, அப்ப நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்களா?
டைம் ஆகுது. 2 மணி நேரத்துல இவ்வளவு மக்கள் வருவாங்களா? நான் என்ன கேட்கறேன்னா 5 ரூபா வாங்குறீங்க, ஓகேவா? உள்ள ஏதாவது தண்ணி இன்னி இருக்கா, ஏதாவது ஊத்தி இருக்கீங்களா? இது எத்தனை வருஷம் கட்டினதுல இருந்து அப்படியே கிடக்குற மாதிரி இருக்கு. அது ரோட்லயே போயிடுவாங்களா? இப்ப வந்து அவர் ஃபேமிலியோட வந்திருக்காரு, எல்லாம் ரோட்ல யூரின் போறாங்க, மிஸ்ஸஸ் இருக்காங்கன்னு வருத்தப்படுறாரு. அதுவும் இது ஒண்ணா இருந்துச்சுன்னா எப்படி போவாங்க? 5 ரூபா வாங்குறதுக்கு சுத்தமாக படுத்தணுங்களா? 2 ரூபான்னு போட்டிருக்கீங்க. இந்த கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வேணும்னா போடலைன்னா ரோட்ல போன்னு சொல்லுவீங்க. அப்படிதான் சொல்லுவீங்க. நானே வந்திருக்கிறேங்க, நான் தான் மாஸ்க் போட்டு வந்தேன். வேணும்னா உள்ள போகலைன்னா அங்க போன்னு சொல்றீங்க. அதனாலதான் ரோட்ல போறாங்க எல்லாரும். இது எப்படி இது என்ன பப்ளிக் டாய்லெட்டை விட மோசமா தான் வச்சிருக்கீங்க. இது என்ன தைரியத்துல இதெல்லாம் பண்றீங்க? கழுவுறதுக்கு ஆள் போட்டிருக்காங்க, உங்க வேலை தானே சார். நீங்க உட்காந்து தானே வாங்குறீங்க. நான் என்ன கேட்கறேன், காசு வாங்குறீங்கல்ல, காசு வாங்குறதுல வந்து நீங்க வேலை பார்க்குறீங்களா? உள்ள போறவங்க யாராவது வெளியே வர முடியுமா?